ஸ்டாண்டப் பேடலிங் ஆஸ் எ டூல் டு கனெக்ட் பீப்புள் வித் நேச்சர்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையோட அழகான லேக்ஸில் வந்து ஸ்டாண்டப் பேடலிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னும் கிளீனர் லேக்ஸை நோக்கி தேடிட்டு இருக்கும் போது தான் ஒரு புரிதல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்தில் 80% லேக்ஸில் வந்து அழிக்கப்பட்டது, சுருங்கப்பட்டது. இது வெறும் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நகரங்களும் செகண்ட் டயர் சிட்டிலையும் இதுதான் நிலைமையாக இருந்தது. 2015 சென்னையோட பெரும் வெள்ளம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கற்றுக் கொடுத்தது. அதாவது நம்ம நீர்நிலைகள்லாம் சுருங்கப்பட்டிருக்கு, கிளீனர் வாட்டருக்கு பெரிய பஞ்சம் வரும்னு ஒரு பெரிய புரிதல் இருந்தது. 2015 வெறும் டிஸ்கவர் எஸ்யூபி மட்டும் பண்ணாமல் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், டிஸ்கவர் ஜியாலஜி ஃபார் கிட்ஸ், அவுட்டோர் ப்ரோக்ராம் ஃபார் கிட்ஸ்ன்னு பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 60 நீர்நிலைகளை நான் வந்து எஸ்யூபி மூலியமாக, எக்ஸ்பெடிஷன் மூலியமாகவும் ஆராய்ந்தேன். அதில் கோதாவரி, இமயமலையில் உள்ள ஹை ஆல்டிடியூட் லேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் உள்ள 10 மிகப்பெரிய நீர்நிலைகளையும் எஸ்யூபி எக்ஸ்பெடிஷன் மூலியமாக கடந்து வந்தேன். 2016 எண்டு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக எனக்கும் பேடல் ஃபார் ஃபியூச்சருக்கும் இருந்தது. கேஞ்சஸ் எஸ்யூபி உலகத்திலே முதல் முறையாக எஸ்யூபி மூலியமா 3000 கிலோமீட்டர் ஒரு பயணம். இந்த பயணம் வெறும் சாகச பயணம் இல்லை, இதோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், அப்புறம் அட்வொகசி ஃபார் கிளீனர் வாட்டர் வயா அட்வென்ச்சர். 2016 அக்டோபரில் இதை ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் கங்கை பற்றி ஒரு முக்கியமான சில தகவல்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். கங்கை கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் பீப்புள் சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 200 மில்லியன் பீப்புள் இந்த இடத்துல பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறாங்க. உலகத்தில் 10 முக்கிய பொல்யூட்டட் ரிவரில் இது இருக்குது. ஆனாலும் உலகத்தில் உள்ள பெரிய சுந்தர்பன் சதுப்பு காடுகள் இங்கே தான் இருக்குது. 5 என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இன்க்ளூடிங் கேங்கட்டிக் டால்ஃபின், ராயல் பெங்கால் டைகர், இதெல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாமல் 140 வகையான ஃபிஷ் ஸ்பீஷீஸ், அதுக்கப்புறம் 2 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நந்தாதேவி அண்ட் சுந்தர்பன் நேஷனல் பார்க்கும் கங்கை வந்து ஒரு வீடாக இருக்குது. இந்த பயணத்தை வந்து நாங்கள் 3 ஃபேஸாக பிரித்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து பேடல் பண்ண முடியாது. கோமுக்லேருந்து உத்தரகாசி வரைக்கும் கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வந்து பாதி ட்ரக்காகவும் சைக்கிளிங்காகவும் வந்தோம் 8 நாட்களில். தேவப்பிரயாகை, அங்கே தான் வந்து கங்கைன்னு அஃபிஷியலாக வந்து பேர் கொடுக்குறாங்க. பாகிரதி, அலக்கநந்தா, இந்த ரெண்டு நதிகள் சேர்ந்து கங்கைன்னு ப்ராப்பராக உருவாகுது. இது வந்து ரிஷிகேஷில் வந்து நிலத்தில் வந்து தொடராயிடும். கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர். இது வந்து ஒயிட் வாட்டர் பேடல் செக்ஷன், ரொம்ப கடினமாகவும் டேஞ்சரஸான செக்ஷன். இதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலே பேடல் போர்டில் கடந்த ஒரு டீம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3, அது கிட்டத்தட்ட 2700 750 கிலோமீட்டர் நீளமான ஒரு செக்ஷன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் சேர்ந்து இதை முடித்தோம். இந்த கேஞ்சஸ் எஸ்யூபி பயணத்தில் கிட்டத்தட்ட 8 வீக்ஸ் ஆஃப் கேம்பிங் பண்ணோம். அதுக்கப்புறம் வேர்ல்ட் கிளாஸ் ரேபிட்ஸை கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய மக்களை சந்திச்சோம், பல தரப்பட்ட மக்கள் சந்திச்சோம். நான் ஹிந்தி தெரியாத பெல்ட்டில் பல தரப்பட்ட மக்களை இங்கே சந்தித்தோம். எனக்கு ஹிந்தி பெருசாக தெரியாது, பட் ஸ்டில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமே நான் ஃபேஸ் பண்ணலை. என்னோட இருந்தவங்களும் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், பட் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை.
கங்கை ஆக்சுவலாக எங்களை வந்து பீஸ்ஃபுல்லாக அலோவ் பண்ணிச்சுட்டு டு பேடல் தான் சொல்லுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வந்து பயணம் அது. இந்த கேஞ்சஸ் பயணம் வெறும் சாகச பயணம் கிடையாது, மோர் தென் பேடலிங் அட்வென்ச்சர். இது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கம்யூனிட்டியை ப்ரமோட் பண்ணும் கிளீனர் கங்கா வாட்டர் அண்ட் இட்ஸ் எக்கோசிஸ்டத்துக்காக. ஸோ எனக்கு வந்து இந்த கான்சர்வேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து ரிவர் கேங்கட்டிக் டால்ஃபினை பற்றி சென்சஸ் பண்ணணும் ஆசைப்பட்டேன். கவர்மெண்ட் அப்புறம் என்ஜிஓ லைக் WWF அவங்களோட சப்போர்ட்டோட, நாலேஜ் சப்போர்ட்டோட நான் வந்து சர்வே பண்ணேன், ஸ்டாண்டர்ட் பேடல் சர்விங். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் SOP மூலயமா ஒரு கேங்கட்டிக் டால்ஃபின் பற்றி சர்வே பண்ணோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கேங்கட்டிக் டால்ஃபின் வந்து சர்வேத்தில் கண்டுபிடிச்சோம். நிறைய டால்ஃபின்ஸ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எக்கோசிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கேங்கட்டிக் டால்ஃபின்ஸ் வந்து ஒரு டைகர் மாதிரி, இட் சிட்ஸ் இன் தி டாப் ஆஃப் தி ஃபுட் எக்கோசிஸ்டம். கேஞ்சஸ் SOP கிட்டத்தட்ட 100 நாளில் முடிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெடிஷன். அந்த 100 நாள் முடிவில் கிட்டத்தட்ட நான் ஒரு 13 கிலோ என்னோட உடல் எடையை இழந்திருந்தாலும் நான் பெற்ற அந்த அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து மிகப்பெரியது. இதை தொடர்ந்து கோதாவரி எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பேடல் ஃபார் ஃபியூச்சருக்குன்னு ஒரு பெர்மனண்ட் இடத்த தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஒரு வண்டியில் இன்ஃப்ளேட்டபிள் பேடல் போர்டு வச்சு தான் வந்து இந்த இதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த சர்ச் வந்து 2017 தொடங்கப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 2018 வரைக்கும். சேலஞ்ச் என்னன்னா, ஒரு நீர்நிலையில் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பேடலிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரு நன்னீராக இருக்கணும், பொல்யூஷன் இல்லாமல், வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும், ப்ளஸ் வந்து வைல்டர்னஸ் இருக்கணும். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட். அதில் வந்து இது மாதிரி ஒரு நீர்நிலையை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப மிக கடினமான ஒரு முயற்சி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஜீவ நதினா காவேரி தான். அப்போ 2018 வந்து காவேரியில் வந்து ஒரு சர்வே பண்ணேன். அது வந்து ஒரு எக்கோ டூரிசம் அதை பேஸ் பண்ண ஒரு சர்வே, அப்புறம் வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணுற ஒரு சர்வே. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பயணத்தில் மேட்டூர்லேருந்து ஆரம்பித்து பூம்புகார் வரைக்கும் ஃபுல் சர்வே பண்ணி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது. 2018 எண்டில் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்பாட் கிடச்சிது. அது வந்து ரிவர் கொள்ளிடம், சிதம்பரத்துக்கு கிழக்கில் ஒரு 10 கிலோமீட்டர் கிழக்கில் இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ தான் இந்த மேங்க்ரோவ் பே எக்கோ கேம்ப் கான்செப்ட் எங்கள் மைண்டில் வந்தது.